சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் சரிந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 60,320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்கம் ஒரு கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 7,540 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிலோ வெள்ளி 1,000 ரூபாய் குறைந்து 1,04,000 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனையில் கிராமுக்கு 1 ரூபாய் சரிந்து 104 ரூபாய்க்கும் வர்த்தகமானது. சென்னை வடபழனியில் வெந்நீரில் குளிப்பதற்காக ஹீட்டர் பிளக் போடும்போது மின்சாரம் தாக்கியதில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடபழனி தரன்சிங் காலனி 3வது தெருவில் வசித்து வந்த ஆமோஸ் மின்சாரம் தாக்கியதில் படுக்கை அறையிலேயே சரிந்துள்ளார். சத்தம் கேட்டு வந்த அவரது சகோதரி ஆமோஸை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தார். அப்போது மயக்க நிலையில் இருந்த ஆமோஸ் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் திரைப்பட பாணியில் 4 பேரை திருமணம் செய்து ஏமாற்றிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். திட்டை ஊராட்சியைச் சேர்ந்த சிவசந்திரன் என்பவர் நிஷாந்தி என்பவரை திருமணம் செய்தார். இதுகுறித்து புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்ட நிலையில் புத்தூர் வாய்க்காங்கரை தெருவைச் சேர்ந்த நெப்போலியன் என்பவர் சீர்காழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் கடந்த 2017ஆம் ஆண்டு மீரா என்ற பெயரில் அறிமுகமான அந்த பெண்ணை தான் திருமணம் செய்த நிலையில் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். லட்சுமி என்ற நிஷாந்தியை போலீசார் கைது செய்து விசாரித்ததில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. லட்சுமிக்கும் சிலம்பரசன் என்பவருக்கும் 2010ஆம் ஆண்டில் திருமணம் நடந்து மகன் மற்றும் மகள் உள்ளது தெரிய வந்தது. கணவர் இறந்த நிலையில் தனது பெயரை மாற்றி திருமண மோசடியில் ஈடுபட்டதும் 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்த நிலையில் மருத்துவர் என கூறி பல ஆண்களை ஏமாற்றியதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து லட்சுமியை நீதிபதி முன்பு போலீசார் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த காளையை நகராட்சி ஊழியர்கள் 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பிடித்தனர். கடந்த சில நாட்களாக பரமக்குடி கிருஷ்ணா தியேட்டர் பகுதியில் சுற்றித் திரிந்த காளை மாடு ஒன்று பொதுமக்களை தாக்கி வருவதாக புகார் எழுந்தது. ஏற்கனவே தெருநாய் கடித்ததில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட மாட்டை நகராட்சி ஊழியர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி கயிறு மூலம் பிடித்து அழைத்து சென்றனர். பச்சையப்பன் கல்வி அறக்கட்டளை செயலாளரை பதவி நீக்கம் செய்து கல்லூரியை தமிழக அரசே ஏற்று நடத்த வேண்டும் எனும் முழக்கத்தோடு கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பச்சையப்பன் கல்லூரி நிர்வாகம் விதிமுறைகளுக்கு முரணாக செயல்படுவதாக கூறி கல்லூரி வாயில் முன்பாக 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குவிந்து முழக்கமிட்டனர். மேலும் கேள்வி எழுப்பும் மாணவர்களை கல்லூரி நிர்வாகம் தாக்குவதாக கூறிய மாணவர்கள் அறக்கட்டளையின் கீழ் செயல்படும் 6 கல்லூரிகளை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். குடிநீர் இல்ல சார், நாங்க அப்படி ரெஸ்ட் ரூம் வரணும்னு சொல்லிட்டு நாங்க வெளியே வந்தா கூட எங்க ஐடி கார்டு வந்து புடிங்கி வச்சிருது. அதுக்கு வந்து 1 வாரம் அந்த மாதிரி எதனா லெட்டர் எழுதி கொடுத்து தான் நாங்க வந்து ஐடி கார்டு வாங்குற மாதிரி இருக்குது சார். இது ஒரு நடக்குது சார். இது வரைக்கும் போராட்டம் நடத்திட்டே இருக்கிறோம். நாங்க நடத்தினா கூட எங்களே மிரட்டுறாங்க, டிசி குத்துறாங்க, டிசில பிளாக் மார்க் போடுறாங்க சார். இது ரொம்ப மிகப்பெரிய தப்பு சார். பிளாக் மார்க் போற அளவுக்கு இவங்களுக்கு யார் சார் ரூல்ஸ் கொடுத்தா? நாங்க போராட்டம் பண்ணா தப்பாங்க சார். நாங்க எடுத்து கேள்வியே கேட்க கூடாதா? நாங்க பஸ் பாஸுக்கும் நாங்க போராட்டம் பண்ணி பார்த்தோம். எல்லா விஷயத்துக்கும் நாங்க அடிப்படை விஷயத்துக்கும் நாங்க போராட்டம் பண்ணி பார்த்தோம். எதுக்குமே நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. எங்களுக்கு இந்த அறக்கட்டளையே வேணாம் சார். முழுக்க தமிழ்நாடு அரசு இதை ஏற்றுக்கொண்டு எங்க கல்லூரியை வந்து அரசே நடத்தணுங்க சார். இதுதாங்க சார் எங்க முதல் கோரிக்கை. செயலர் வந்து பதவி காலம் முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் அவர் இருக்கிறாரு. அவர் தயவு செஞ்சு அவர் வெளியே அனுப்பணும். முதல்வர் வந்து எங்களுக்கு மாத்தணும். தலைவரை வந்து எங்களுக்கு மாத்தணும் சார். இதுதாங்க சார் எங்க முதல் கோரிக்கை. உள்ள எங்களை விடமாட்டுறாங்க. அவங்க உள்ள உற வரைக்கும் நாங்க போராட்டம் பண்ணிட்டு தான் சார் இருப்போம். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் காணாமல் போன வடமாநில பெண்ணின் 6 வயது ஆண் குழந்தை 14 நாட்கள் கழித்து மீட்கப்பட்டது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சஷிதா பேகம் என்பவரது 6 வயது மகன் சகிபுதீனை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கடத்தப்பட்டதாக புகார் எழுந்தது. விசாரணையில் ஆந்திராவிற்கு கடத்தப்பட்டது தெரியவர குண்டூர் மாவட்டம் நரசரவோபேட்டை ரயில் நிலையம் அருகே குழந்தை மீட்கப்பட்டது. குழந்தையை கடத்தியதாக சரஸ்வதி, அஞ்சம்மா உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். குழந்தையை கடத்தி யாசகம் பெற அந்த கும்பல் திட்டமிட்டிருந்ததாக தெரியவந்தது.
அப்பதான் இந்த கும்பல் வந்து அடிக்கடி ஆந்திராவிலிருந்து வர்றதாகும். இங்கே அன்னைக்கு சம்பவத்தை அன்னைக்கு 11ஆம் தேதி இவங்க படுக்க வந்திருக்காங்க. அந்த கும்பல் வந்து சென்னை சென்ட்ரலுக்கு படுக்க வந்திருக்காங்க. இந்த பையனை பார்த்து வந்திருக்காங்க. அந்த புகார்தாரர் வந்து அவங்க அழுதுட்டு இருக்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த இவங்களை வந்து எடுத்துகிட்டு போன குழந்தை எல்லாமே பெண் குழந்தைங்க. சரி, இதை வந்து நம்ம கொண்டு போய் இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து அதுக்காக தான் அவங்க நாங்கள் கடத்திட்டு போனேன்ற மாதிரி சொல்ல வராங்க. இன்னும் மேலும் பின்னணிகளே தான் இருக்கா என்னன்னு எங்கள் ஐஜி சார் விசாரிக்க சொல்லியிருக்காரு. கேமரா இடத்துல ஒரு 40-50 கேமரா பார்த்துருப்போம். ஆவடி, எம்எம்சி, இங்கே சென்ட்ரல், மேலும் வந்து அந்த வியாசர்பாடி ஜீவா இந்த பகுதியெல்லாம் பார்த்து முகாந்திரம் அறிஞ்சு இது ஆந்திராவில் இருப்பதை அறிஞ்சோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு வீடு வீடாக பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியது. பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. இதில் திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி உட்பட 46 பேர் போட்டியிடுகின்றனர். 2,26,433 பேர் வாக்களிக்கும் வகையில் 237 வாக்குச்சாவடியில் தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 200க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் மூலம் வருகிற 1ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று பூத் ஸ்லிப் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரியாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா புனித நீராடினார். பிரியாக்ராஜில் மகா கும்பமேளா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடமான திரிவேணி சங்கமத்தில் நாள்தோறும் பெருந்திரளான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். இந்த நிலையில் மகா கும்பமேளா விழாவில் பங்கேற்க வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். அப்போது ஏராளமான துறவிகளும் உடனிருந்தனர். இதேபோல் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், யோகா குரு பாபா ராம்தேவ் ஆகியோரும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினர். ஆந்திராவில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் பாஜகவில் இணைவதை கண்டித்து தெலுங்கு தேசம் கட்சியினர் நடத்திய தாக்குதலில் வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளை பாஜகவில் சேர்க்கும் பணியில் அமைச்சர் சத்யகுமார் யாதவ் ஈடுபடுவது தெலுங்கு தேசம் கட்சியினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மாவரத்தில் பேனர்களை அகற்றுவது தொடர்பாக தெலுங்கு தேசம் கட்சியினருக்கும் கட்சி மாற இருக்கும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே மோதல் வெடித்து ஒருவரை ஒருவர் கற்களால் தாக்கிக் கொண்டனர். இதில் 2 கார்கள், 3 பைக்குகள் சேதமடைந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் பல்வேறு முரண்பாடுகள் இருப்பதால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் மாவட்ட வன்கொடுமை தடுப்புச் சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள 3 பேரும் பட்டியலின மக்களாக இருப்பதால் வன்கொடுமை தடுப்புச் சட்ட பிரிவில் இருந்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரி சிபிசிஐடி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 மனுக்கள் மீதான விசாரணை வரும் புதன்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே உள்ள சேதுக்கரை புனித தீர்த்த கடற்கரையில் நகைச்சுவை நடிகர் வடிவேலு மறைந்த தனது தாயாருக்கு திதி கொடுத்து புனித நீராடி வழிபாடு நடத்தினார். தற்போது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.
லப்பர் பந்து திரைப்படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமான நடிகை சஞ்சனா தற்போது இயக்குநர் அவதாரம் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவர் இயக்குநர் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படத்தில் துணை இயக்குநராக பணிபுரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.